Hi, hello, welcome. This is Karthik KJ. இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாம வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அதில் இருந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் delete பண்ணிட்டு புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து விஜெட்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, void main. ஓகே, ஸோ மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெயின் மெத்தட் இல்லாமல் நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நான் மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணால் இதுக்குள்ளே வந்து நம்ம ரன் ஆப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரன் ஆப். ஸோ இந்த ரன் ஆப்குள்ளார உள்ள நான் கொடுக்குறது வந்து விஜெட் ஆப்பாக இருக்கணும். விச் மீன்ஸ் நான் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஜெட் கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதோட நேமை நான் இங்கே வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ண போகிற கிளாஸோட நேம் நான் கொடுக்குறேன், சாம்பிள் ஆப். ஓகே, ஸோ இந்த விஜெட் ஆப் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ செமிகோலன். ஓகே, ஸோ ஸ்டேட்லெஸ் விஜெட்டா ஸ்டேட்ஃபுல் விஜெட்டா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸ்டேட்லெஸ் விஜெட்டா நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா எப்போ நான் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறேன். ஆப் கிரியேட் பண்ணிட்டு எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகே, நான் இனிஷியலைஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் காம்பனன்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்லெஸ் விஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸை நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ண சேஞ்சஸை டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஓகே, ரெண்டர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஸ்டேட்ஃபுல் விஜெட் யூஸ் பண்ணலாம். ஸ்டேட்லெஸ்ஸாக ஸ்டேட்ஃபுல்லாங்கிறதுக்கு எஸ்டின்னு மட்டும் டைப் பண்ணுங்க போதும். STLESS ஸ்டேட்லெஸ் விஜெட்கான கிளாஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். STFUL இதை செலக்ட் பண்ணி ஏரோ மார்க்கு மேலே கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க கீபோர்டில். ஸோ ஸ்டேட்லெஸ்ஸை நான் மட்டும் செலக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸ்டேட்ஃபுல்லாக வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ ஸ்டேட்லெஸ் கொடுத்தோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டேட்லெஸ் விஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு கிளாஸ் வந்து நேம் இல்லாமல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சாம்பிள் நேம் மேலே கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன், சாம்பிள் ஆப். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து இந்த ரன் ஆப்பில் கால் பண்ணி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே பில்டு மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுது. இந்த பில்டு மெத்தட் எதுலேருந்து ஓவர் ரைட் ஆகும்னா ஸ்டேட்லெஸ் விஜெட்டோட பில்டு மெத்தட். ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த ஓவர் ரைட் பண்ண மெத்தட்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஆல்ரெடி கிரியேட் ஆன இந்த பிளேஸ் ஹோல்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்னவா ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா மெட்டீரியல் ஆப்பாக ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ மெட்டீரியல் ஆப்பாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய நமக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ மெட்டீரியல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் மட்டும் உள்ளே வச்சு கொடுக்குறேன். ஆர்குமெண்ட்டோட லிஸ்ட்டு வந்து பாப்பப் ஆகுது. ஸோ இதில் இருக்க எந்த ஆர்குமெண்ட் வேணாலும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் ஆப்பில் நான் ஹோம் ஆர்குமெண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிஃபோர் ஹோம் ஆர்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அப்படியே ரன் பண்ணி பார்த்துறேன். ஏன்னா இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வெறும் மெட்டீரியல் ஆப்பை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணுறப்ப நமக்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து வேல்யூஸ் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எதுவுமே பண்ணலை, ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மெயின் மெத்தட்குள்ளே ஒரு ரன் ஆப்பை கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணதில் சாம்பிள் ஆப்புங்கிற ஸ்டேட்லெஸ் விஜெட் நான் கிரியேட் பண்ண அதை கால் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்ளிகேஷன் எனக்கு எமுலேட்டரில் ரன் ஆகுது. ஸோ இதில் பாருங்கள், பேக்ரவுண்ட் தீமோ எதுவுமே எனக்கு உள்ளே இல்லை. டீபக்குன்னு மட்டும் வந்து எனக்கு ஒரு ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹோம் யூஸ் பண்ணி ஹோம் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹோம் ஆர்குமெண்ட்டுக்குள்ளார நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன் மோர் விஜெட் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஸ்காஃபோல்ட் விஜெட் நம்ம வந்து பெஸ்ட் விஜெட். இந்த விஜெட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த மேலே இருக்க சேஃப் ஏரியா தவிர மீதி ரிமைனிங் இருக்க ஏரியாக்குள்ளே நான் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டும் விச் மீன்ஸ் ஒவ்வொரு விஜெட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எதுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்காஃபோல்டுக்குள்ளே கொடுக்குறேன். மெட்டீரியல் ஆப் மாதிரியே ஸ்காஃபோல்டுக்குள்ளாரையும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னா. கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ண சேஞ்சஸ் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, விச் மீன்ஸ் அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹார்ட் ரீலோட் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிக்குது கண்ட்ரோல் எஸ். அதுக்கு நீங்கள் என்ன எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் லாங்குவேஜஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இதுக்குள்ளார Flutter செலக்ட் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஹாட் ரீலோட் ஆன் சேவ் இந்த டிக் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டிக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹாட் ரீலோட் ஃபங்க்ஷன் எனேபிள் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபார்மட் கோட் ஆன் சேவையும் டிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை டிக் பண்ணி எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கமா கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் கோட்ஸ் யூஸ் பண்ணாலும் அது அடுத்தடுத்த லைனில் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஸ்காஃபோல்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த சேவ் ஏரியாவை தவிர மீதி எல்லாமே ஒயிட்டாக எனக்கு ஒரு blank பேஜ் ஒன்று வந்துருச்சா. இப்போ இந்த ஸ்காஃபோல்டுக்குள்ளார நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆப்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆப் பார் ஒன்று நமக்கு இருக்குமா. நார்மலாக வந்து ஒரு ஆப்பில் நம்ம ஒரு ஆப் பார் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி எனக்கு இந்த ஆப்பில் ஒரு ஆப் பார் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த ஸ்காஃபோல்டுக்குள்ளே நான் கொடுக்கலாம். ஸ்காஃபோல்டுக்குள்ளார நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப் பார் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆப் பார், ஸோ இது வந்து ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட்குள்ளே நான் விட்ஜெட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து வெறும் ஆப் பாரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆப் பார் விட்ஜெட்டை உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆப் பார் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஆப் பார் வந்து ப்ளூ கலர் தீம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி டிஃபால்ட் தீமில் எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் பாருக்குள்ளார எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ வேணும். ஓகே, விச் மீன்ஸ் ஆப் பாருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் அந்த ஆப்பில். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப் பாருக்குள்ளார கொண்டு போய் வச்சு நீங்கள் டைட்டில்ங்கிறத கொடுங்க. இந்த டைட்டில் ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் விட்ஜெட் நம்ம கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் விட்ஜெட், ஏன்னா நமக்கு இங்கே வந்து டெக்ஸ்ட் தான் வேணும். டெக்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம டெக்ஸ்ட் விட்ஜெட் மூலியமா ரேப் பண்ணி நம்ம வந்து வேல்யூவை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளார நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆப் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆப் டைட்டில். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா எனக்கு இந்த ஆப் டைட்டில் இங்கே வந்திருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, ஆப் டைட்டில் வந்து கண்ட்ரோல் லிஸ்ட்ல ஹாட் ரீலோட் விச் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகி எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்காஃபோல்டுக்குள்ளார நம்ம என்ன கொடுத்தாலும் இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளார நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஆப் டைட்டில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரிமைனிங் ஏரியா வந்து பாடி ஆஃப் த கண்டென்ட்டாக நம்ம இமேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரிமைனிங் ஏரியாவை வந்து நம்ம பாடி ஆஃப் த கண்டென்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ இல்லை ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோ நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஆப் பார். அப்போ விச் மீன்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்காஃபோல்டுக்குள்ளார நம்ம அடுத்தது என்ன இருக்கு விச் மீன்ஸ் அடுத்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஆர்குமெண்ட் ஸோ பாடி ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளார நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் நான் ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் நான் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் ஓப்பன் brackets and close brackets குள்ளார சிங்கிள் கொட்டேஷன் குள்ளார என்ன கொடுக்குறேன் அப்படின்னா this is my first Flutter sample app. So in the body of the location which means whatever may be, okay, in the body of the content குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் எனக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆப் பார்க்கு கீழே வந்திருக்கு. இது எனக்கு எங்கே வரணும், சென்டராக வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிவிட்டு சென்டர்னு ஒரு விட்ஜெட் கொடுத்து அந்த சென்டர் விட்ஜெட்குள்ளே ஒரு சைல்டு கொடுத்து அந்த சைல்டுக்குள்ளார இந்த டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி நான் கிரியேட் பண்ணாலும் என்னால் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ட் என்டர் கொடுங்க. ஆல்ட் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேப் வித்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரேப் வித் விட்ஜெட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விட்ஜெட் நேமை நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம். நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ரேப் வித் சென்டர் கொடுக்க போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சென்டருக்குள்ளார ஒரு சைல்டு கிரியேட் ஆகி சைல்டுக்குள்ளார அந்த டெக்ஸ்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காகவே அசைன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆக போகுது, இதை நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வச்சு மீன் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வேல்யூ இங்கே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோன்னே வேல்யூ வந்து சென்டராக ரேப் ஆகி அலைன்மெண்ட் ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம், ஆப்பில் நம்ம ஆப் பார் கொடுத்தோம், அந்த ஆப் பாருக்கு ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ டைட்டில் கொடுத்தோம், உள்ளார பாடி ஆஃப் த கண்டென்ட்டை யூட்டிலைஸ் பண்ணோம், இதில் ஸ்காஃபோல்டுக்குள்ளார அதில் ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவை நம்ம ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் யூஸ் பண்ணி
கொடுத்துருந்தோம். இப்போ எனக்கு வந்து இந்த தீமே நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த தீம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நான் ஒரு விஜெட்குள்ளார வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா அதில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கும்னு சொன்னேன்னா ஆர்குமெண்ட்ஸு. ஸோ அது மாதிரி தீம்ங்கிற ஆர்குமெண்ட் இருக்குது. இப்போ நான் தீம்ங்கிற ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் தீம்ங்கிற ஆர்குமெண்ட்குள்ளார நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த தீம் டேட்டாவை யூஸ் பண்ண போகிறேன். தீம் டேட்டாவை யூஸ் பண்ண போகிறேன். தீம் டேட்டா. ஸோ இந்த தீம் டேட்டாக்குள்ளே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பிரைமரி ஸ்வாட்ச் கலர் மாற்ற போகிறேன். ஓகே, பிரைமரி ஸ்வாட்ச் கலர் மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். எனக்கு கலர் இந்த தீம் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போ பாருங்கள் பேக்ரவுண்டில் இருக்க இந்த தீம் கலர் கம்ப்ளீட்டாக எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. தீம் கலரையும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து AppBar கிரியேட் பண்ணோம். அது எது யூஸ் பண்ணி MaterialAppக்குள்ளார ஸ்கேஃபோல்டுக்குள்ளார நம்ம இந்த AppBar யூஸ் பண்ணோம். அதில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த MaterialAppக்கு தீம் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் ஸ்கேஃபோல்டுக்குள்ளே ஒரு பாடி ஆஃப் த கண்டென்ட்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். AppBarக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த விஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.